லாஸ்ட் வீடியோவில் மக்களை நம்ம அன்னூர்லேருந்து கரும்பத்தம்பட்டி வர்ற வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கரும்பத்தம்பட்டியை தாண்டி தொடர்ந்து சோமனூர் போகிறோம். ஸோ கரும்பத்தம்பட்டி பிரிட்ஜு கீழே ஸ்ட்ரைட்டாக அன்னூர்லேருந்து வரும்போது ஸ்ட்ரைட்டாக வந்தால் சோமனூர். லாஸ்ட் வீடியோலையே நம்ம இதை தாண்டி போகிறது வரைக்குமே காமிச்சிருப்போம். ஸோ பேசிக்காக நான் அன்னூரில் தான் மோஸ்ட்லி பெட்ரோல் போடுவேன். ஸோ பெட்ரோல் அங்கே போட முடியல அப்படின்னா இங்கே நான் கரும்பத்தம்பட்டியில் போடுவேன். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 பெட்ரோல் பங்க் வரும். அதில் 2வது பெட்ரோல் பங்க்கில் நான் ரெகுலராக போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் நல்ல பங்க் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் செகண்ட் பெட்ரோல் பங்க்கில் நான் ரெகுலராக போடுவேன். ஸோ இதுதான் இப்போ லெஃப்ட்டில் வர்றது தான் ஃபர்ஸ்ட் ஒன், அண்ட் செகண்ட் ஒன் இது பாரத் பெட்ரோலியம், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹெச்பி. அதில் தான் நான் ரெகுலராக போடுவேன். அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெட்ரோல். ஸோ இதில் தான் நான் பெட்ரோல் போடுவேன். இந்த ரோடு கொஞ்சமே கிரிட்டிக்கலான ரோடு. என்னென்னா இந்த டிவைடருக்கு நடுவில் நிறையா பாதை இருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட்லேருந்து அடிக்கடி உள்ளே பூந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரைட் சைடு ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற நடுவில் பைக்காரங்க யாராவது உள்ளே வருவாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஓவர்டேக் பண்ண நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் நிறைய கடை இருக்குது. இந்த கடை இவங்க எப்போவுமே லெஃப்ட் சைடில் நிறைய சந்தம் இருக்கிறதுனால அதுக்குள்ளேருந்தும் அதிகமாக வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது நான் போன டைம் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால டிராஃபிக் கம்மியாக இருக்குது. இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா இந்த 2 டிவைடர் இருக்கும் நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, கடுப்பாக இருக்கும். இந்த லாரியை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நாம்பட்ட பாடு. ரைட் சைடு ஆள் வர்றதுனால, டிவைடர் வர்றதுனால அவன் கொஞ்சம் லெஃப்ட் ஏறி வர்றான். லாரி கொஞ்சம் லெஃப்ட் ஏறி வந்தாலும் நம்ம ஓவர்டேக் பண்ணவே முடியாது. அதையும் தாண்டி ஓவர்டேக் பண்ணால் முன்னாடி இந்த மாதிரி மாட்டு வண்டி ஓட்டுற ஆட்களும் இருக்காங்க. ஸோ ரொம்பவே கஷ்டம். இந்த ரோடு மட்டும் கொஞ்சம் ஸ்பீடு ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணணும். நல்ல ரோடு. ஃபஸ்ட்டு இந்த ரோடு போடுற டைமில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, பட் போட்டதுக்கப்புறம் இந்த ரோடு சூப்பர் ரோடு. ஆனால் இதில் நீங்கள் அழுத்தவே முடியாது. ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அவ்வளோதான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்தால் சோமனூர் வந்துடும். கரும்பத்தம்பட்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் சோமனூர். இதுக்கு லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு தேட்டர் கூட வரும் ஐ திங்க். இதுக்கப்புறம் வர கார்னரில் லெஃப்ட் திருப்பி பிரிட்ஜ் ஏறி இறங்கினா சோமனூர் வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கில் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டினா இன்னும் நல்லாயிருக்கும், கார் ஓட்டினா நல்லாயிருக்கும். பிரிட்ஜு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். பிரிட்ஜில் ப்ராப்பரான ரோடு இருக்காது. ரோடு கொஞ்சம் அங்கேயும் குழியும் பலமாக இருக்கும். ஸோ பிரிட்ஜுக்கு நடு பிரிட்ஜில் இருக்கும்போது ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோமனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். எந்த ட்ரெயினுமே நிற்காட்டினாலும் இந்த ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. எந்த ட்ரெயின் இங்கே நிற்கும்னு தெரில. போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வண்டி போகிற இடம் விட்டுருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து இறங்குற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் இடம் விட்டுருப்பாங்க. கோக்குமாக இருக்கும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். யார் வேணால் ஓவர்டேக் பண்ணி போகலாம். ஆனால் அது ரொம்பவே டேஞ்சர். சனி ஞாயிறுலாம் இந்த ரோடெலாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். சந்தை இருக்கிறதுனால மக்கள் பாருங்கள், ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கேவலமாக இருக்கும். இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு. இங்கேயும் நம்ம ஸ்பீட்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியாக பண்ணணும். ஏன்னா 2 சைடும் கடைகள் இருக்குது, வண்டிகள் நிறுத்திருப்பாங்க, ஆட்கள் கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரைட் சைடில் வர்றதான் சோமனூர் பஸ் ஸ்டாண்டு.
ஸோ விடிய காலங்கிறதுனால இது வந்து நல்லாவே வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்திங்கன்னா உருட்டிட்டு தான் போகணும் வண்டியை, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். அது போக இங்கே நிறைய லாரி நிறையா ஓடும், ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால இந்த சைடு லாரிஸ் வந்து நிறைய ஓடும். ஸோ இதை தாண்டினோடனே நம்மளுக்கு இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்குது லெஃப்ட் சைடு, நீங்கள் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நாள் கூட இந்த பெட்ரோல் பங்க்லாம் யூஸ் பண்ணதில்லை, ஏன்னா இதை சோமனூர் தாண்டி போகும்போது இன்னும் நல்ல பெட்ரோல் பங்க் வரும். ஸோ அது அங்கே நான் ஒரு 2 டைம் போட்டிருக்கேன். ஸோ இந்த பிரிட்ஜு தான் வந்து கௌசிகா ரிவர் பிரிட்ஜ். தண்ணிலாம் பெருசாக இருக்காது, வழக்கம் போல் சாக்கடை மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் செடிகள் மட்டும்தான் இருக்கும். இந்த பிரிட்ஜ் இங்கே இந்த ரிவர் வந்து இங்கேருந்து அப்படியே கோவில்பாளையம் வரைக்கும் போகுது. அங்கேயும் இதே மாதிரி கௌசிகா ரிவர் பிரிட்ஜ் இருக்குது. இந்த சைடு 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ரைட் சைடு வரும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு பழக்கடைகள்லாம் வரும். ஸோ நாங்கள் வந்து ஊருக்கு போகும்போது யாருக்காவது வாங்கன்னா இங்கே இந்த பழக்கடை யூஸ் பண்ணுவோம். அது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும். இப்போ அந்த கடைலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கூல்ஸ் அதே மாதிரி இந்த ரோட்டில் ஒரு 2-3 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது ஒன்று, திருப்பி இதெல்லாம் தாண்டிங்கன்னா அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் யூஸ் பண்ணி தாண்டினா தான் உண்டு. இதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு க்ரௌடு கம்மியாயிரும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி சோமனூரை விட்டு வெளியில் வந்துட்டோம். இதுக்கு அடுத்தது இன்னும் முக்கியமானதுன்னா அந்த ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும்தான், அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு காரணம்பேட்டை வரைக்கும் ரோடுமே நல்லாயிருக்கும். ஒரே ரோடு காரணம்பேட்டைக்கு ஸ்ட்ரைட். இந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து அந்த ஸ்கூலுக்கான ஸ்பீட் பிரேக்கர். ஸோ ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் டைமிங்கில் இங்கே நல்லா கூட்டம் இருக்கும், பெரிய ஸ்கூல். அவ்வளோதான் மக்களே. ஸோ நம்ம மறுபடியும் சோமனூர் டு காரணம்பேட்டை வீடியோவில் சந்திப்போம். அன்னூர் டு கருமத்தம்பட்டி வீடியோக்கான லிங்க் நம்ம இந்த வீடியோவோட தொடக்கத்தில் மேலே லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.